அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகருடைய விசேஷமான நாளான தைப்பூசத்தை பற்றி தான் சில தகவல்கள் பகிர போகிறேன். இதில் பிப்ரவரி 1 தைப்பூசம் வர இருக்குது. முருகருடைய எல்லா விரத தினங்களை விட எல்லா விரத தினங்களும் ரொம்ப முக்கியமானது தான். அதுலேயும் ரொம்பவும் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொன்னால் அது தைப்பூசம் தான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, முருகர் பார்வதி தேவிக்கிட்டேருந்து சக்தி வேல் வாங்கின அந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் தேவர்கள் எல்லாருமே பார்வதி தேவிக்கிட்ட போய் சொல்கிறாங்களாம், இது மாதிரி இந்த சூரபத்மனுடைய கொடுமை ரொம்ப தாங்க முடியலம்மா தாயி, ஏதாவது ஒரு வழி பண்ணி நீங்கள் தான் அந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். தேவர்கள் எல்லாரும் போய் முறையிடுறாங்க பார்வதி தேவிக்கிட்ட. அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்களாம், இல்லை என்னைக்கும் மேலே சக்தி வாய்ந்த ஒருவன் இருக்கிறான், என்னோடய பையன் வந்தான் முருகன், அவனை அனுப்பி நான் அந்த அரக்கனை அழிக்கிறேன் அப்படின்னு அம்பாள் வாக்குறுதி கொடுத்து தேவர்களை மன திருப்தியோடு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மகனான முருகனை கூப்பிட்டு, அந்த அரக்கனை அழிக்க வேண்டிய நாள் விட்டதுப்பா, வந்தா கடம்பா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிற என்னுடைய அனைத்து சக்தியும் ஒன்றா சேர்த்து ஒரு வேலை ஆக்கி நான் உன்னிடத்தில் கொடுக்குறேன். அதை கொண்டு நீ அந்த பத்மனை சூரபத்மனை வதம் செய்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை முருகருக்கு வழங்கின நாள் தைப்பூசமாக இருக்குது. ஸோ அன்றைய தினம் நம்ம எல்லா விரத தினங்களை கடைப்பிடித்தாலுமே கூட அந்த தைப்பூச விரத தினத்தில் முருகரை நினச்சி உள்ளன்போடு எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல், நல்ல எண்ணங்களோடு அன்றைய நாள் விரதத்தை முருகரை மட்டுமே 24 மணி நேரமும் அன்றைக்கி நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால், முருகருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கண்டிப்பாக அன்றைய நாள் கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து. நன்றி.